இது வந்து இன்னைக்கு ஆரஞ்சு பெல்ட்டுக்கான லெசன். நம்ம தேங்காய் சோடு உங்களுக்கு நான் ஏற்கனவே எடுத்துருக்கிறேன் நானு. என்ன தேங்காய் சோடுன்னு இத ஏன் நம்ம சொல்றோம் அப்டின்னா வந்து, அந்த 3 வட்டம் பார்க்கறதுக்கு தேங்காயில நீங்க பின்புறமா இருக்கும் இல்லைங்களா? அது மாரி இருக்கும் உங்களுக்கு. அதனால இந்த 3 வட்டத்துனால இது பேர் தேங்காய் சோடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நெறைய பேர் இருக்குது. என்னென்ன பேரு அப்டின்னா வந்து, அ ஆயுத சோடுன்னு சொல்லுவாங்க. ஆயுத சோடுனா ஆயுத எழுத்து இல்லைங்களா? ஆயுத எழுத்து அக்கணாம இருக்கா? அதனால அது வந்து ஆயுத சோடுன்னு சொல்லுவாங்க. அகனை சோடுன்னு சொல்லுவாங்க. இது 3த்தையும் ஒரு கோடா போட்டோம்னா முக்கோணமா வரும். அதனால முக்கோண சோடுன்னு சொல்லுவாங்க. முக்கண் சோடுன்னு சொல்லுவாங்க. முக்கண் சோடுன்னா வந்து சிவபெருமான் கண்ணுல நெத்தியில ஒரு கண் இருக்கு இல்லையா? அதனால அது முக்கண். அதனால முக்கண் சோடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வந்து பாருங்க, நம்ம முதல்ல வந்து நிலைப்பாடம். நிலைப்பாடம் என்னன்னா, ஒரே இடத்துல நின்னுட்டு பண்றது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து நிலைப்பாடம்ன்னு பேரு. என்ன இப்ப கால இங்க எடுத்து வைக்கிறோம் 1. இது வந்து இந்த டைரக்ஷன்ல போயிடும். இப்ப வந்து என்னன்னா, நம்ம டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் பார்த்துருவோம். ஏன்னா, இது வந்து சதுர சோடு இல்லாம முக்கோண சோடுல வந்து நமக்கு வேற வேற பக்கங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் அதே மாரி இங்க பின்னாடி பார்க்குறோம். மறுபடியும் ஆரம்பிச்ச திசைக்கே வந்துரும். ஸோ 1 வந்து இந்த கார்னர், அடுத்தது வந்து இந்த கார்னர். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க வர்றோம். இதுலேருந்து இந்த பக்கம் வந்துரும். சரிங்களா? இத வந்து நீங்க முதல்ல வந்து நிலைப்பாடமா நீங்க செஞ்சு பழகிடுங்க. அப்புறம் கம்புல. கம்புல பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்றோம், கால் எடுத்து வைக்கிறோம். இங்க வந்து 1ஆம் பாடம் சுத்துறோம் இந்த டைரக்ஷன்ல. இங்க வர்றோம். இங்க 2ஆம் பாடம் சுத்துறோம். சரிங்களா? அதே மாரி கால் எடுத்து வைக்கிறோம். பின்னாடி 1ஆம் பாடம் சுத்துறோம். அடுத்தது கால எடுத்து வைக்கிறோம். முன்னாடி 2ஆம் பாடம் சுத்துறோம். சரிங்களா? இது வந்து நிலைப்பாடமா நீங்க வந்து செஞ்சு பழகிடுங்க. சரிங்களா? 1, 2, 3, 4. டேய் ராம், வா குயிக்கா வா. ம். ஓகே. இன்னொருக்கா பண்ணு. ம். குட். நில்லு.